கேட்காது. அவருக்கு தெரியாதா உனக்கு எதை தரணும் எதை தரக்கூடாதுன்னு? அவருக்கு தெரியாதா? உனக்கு 2 கை தந்திருக்காரு, 2 கால் தந்திருக்காரு, ஓரளவு பார்க்குற மாதிரி ஒரு அழகை தந்திருக்கிறாரு, எல்லாம் தந்திருக்காருல, அதுக்கு மேலே நன்றி சொல்லு. அதை வச்சு நீ இப்போ என்னத்தை பிடிங்கிட்டாங்க? அதை மேலே ஏதாவது பிடுங்குப்பார். அப்புறம் தராததை கேட்கலாம், ஏன் அதை தரல இதை தரலன்னு கேட்கலாம். உனக்கு இருக்கிறதே இல்லாதது நிறைய பேர் இருக்கிறான். அப்போ இந்த கலியுகத்திலே நீங்கள் நாம ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இத்தகைய பொருட்களை தேடுவதற்காக அல்ல. இறைவன் இன்னொரு விதத்தில் உங்களை ஆட்கொள்வான். எப்படின்னா, எல்லாம் இருக்கும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், பணம் இருக்கும், தொழில் இருக்கும், வியாபாரம் இருக்கும், அழகான மனைவி இருப்பா, நல்ல குழந்தைகள் இருக்கும், எல்லாத்தையும் பிடிங்கிடுவான் கடைசியில். சொத்து போயிடும், சுகம் போயிடும், தொழில் போயிடும், மனைவி போயிடுவா, குழந்தைங்களும் போயிடும், எல்லாம் நம்மளை விட்டு போகும். கடைசியில் பட்டினத்தார் மாதிரி ஒரு அரை துண்டு மட்டும் தான் நிற்கும், அறையில் கட்டுற துண்டு மட்டும். இது இந்த மெட்டீரியல்ஸ் லைஃப்ல உள்ள எதையும் உங்களுக்கு தராது. ஆனால் அது ஒன்று தரும் பாரு, அதை என்ன வாயால சொல்றது எனக்கு தெரியல. அதுல கிடைக்கிற சந்தோஷம்னு ஒன்று இருக்கு பார்த்தியா, அதுல கிடைக்கிற மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கு பார்த்தியா, அதுல கிடைக்கிற ஒரு ஆறான்னு ஒன்று இருக்கு பார்த்தியா, அதை சொல்வதற்கு என்கிட்ட வார்த்தைகளும் இல்லை, எழுதுவதற்கும் ஞானிகளுக்கு தெரியல. அதை உணர்ந்தவனுக்கு மட்டுமே தெரியும். அப்போ இந்த உலகத்துல நீங்க எல்லோரும் இந்த மாயை தான் வேணும் 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 வேணும்னு கேட்குறீங்க. கடைசி காலம் ஒருத்தருக்கும் அந்த மாயை கை கொடுத்ததா எனக்கு தெரிஞ்சு வரலாறு இல்லை. அதிக செல்வமும், அதிக சொத்தும், அதிக பணமும், அதிக அழகும் கடைசி காலம் யாருக்குமே கை கொடுத்ததா எனக்கு தெரியல. இளமையும் அழகும் நிலையில்லாதது, செல்வமும் நிலையில்லாது. சரஸ்வதி சபதத்தில் சிவாஜி கணேசன் அதான் சொல்லுவான், செல்வம் 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 செல்வம், அது சென்றுகிட்டே தான் இருக்கும். அப்போ இதையே நீங்கள் வேண்டி வேண்டி இந்த இறைவனிடம் கேட்கும் போது இறைவன் என்ன நினைப்பான் உங்களை? பைத்தியக்காரா, நிலையான இன்பம், நிலையான செல்வம், நிலையானது இது ஒன்றுதான், பரபிரம்மம், ஏக பிரம்மம். அப்போ இறைவன் இந்த 2 விதத்திலே உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க இறைவா, உனக்கு இந்த சிவகுமாருக்கு எது செய்தா நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை செய்ய, அவ்வளவுதான். அதை கூட மேன்மையான ஞானிகள் கேட்க மாட்டாங்க. ஏன் அது என்ன, நான் எனக்கு எது செய்தா நல்லதோ அதை செய்யணும் ஏன் கேட்கணும்? அது எப்படி கேட்கறது? அதுவுமே சுயநலம் இருக்குல்ல. அப்போ கேள்விங்கிறதே இங்க கிடையாது, ரிக்வஸ்ட்ங்கிறதே கிடையாது. எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வது.